மூலிகையை காப்போம் அன்பர்களுக்கு வணக்கம். நான் கண்ணகி ராஜகோபால். இவ்வளோ நாள் நம்ம சென்னையில் இருந்தோம். இப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளைங்கிற தாலுக்காவில் வாழக்கரை கிராமத்தில் இருக்கோம். நான் இங்கே வந்துட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திரும்ப மறுபடியும் மூலிகைகளை பற்றி போட ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாள் ஆகிட்டு சில சொந்த வேலைகள்னால என்னால் சரியாக மூலிகைகள் போட முடியல. இப்போ அதை நம்ம திரும்ப போட ஆரம்பிக்க போகிறோம். அது எப்படின்னாக்கா, இவ்வளோ நாளும் நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம நிறைய மலைகளுக்கு போவோம், காடுகளுக்கு போவோம், நிறைய மக்களை சந்தித்து போடுவோம். அவங்க அனுபவங்களை, அங்கே உள்ள மூலிகைகளை பற்றி போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கிராமமாக போய் அங்கே உள்ள வயசானவங்கள்ட்ட அவங்க அந்த காலத்தில் என்னென்ன மூலிகைகள்லாம் என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்த போகிறோம். இப்போ இதுதான் எங்களோடது. நாங்கள் நீண்ட நாளைக்கு அப்புறம் நம்ம வீடியோ போட்டாலும் ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்னு. அதாவது தெரிஞ்ச மூலிகை, தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி வருது வடிவை போட போகிறோம். நீங்கள் எல்லாருமே நல்ல ஆதரவு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அரிய வகை மூலிகையினாலே நீங்கள் தாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் அதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம இப்போ மக்கள்கிட்ட சொல்ல போகிறோம். இதுவரையும் நீங்கள் கேள்வியே படாத நிறைய மூலிகைகள், இதுவரையும் நீங்கள் பார்த்தே இருக்காத மூலிகைகள், அது அவ்வளோ பெரிய பலன் அப்படிங்கிறத பற்றி நிறைய போட போகிறோம். ஏன்னா பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் டெல்டா மாவட்டங்களில் இந்த அளவுக்கு யாருமே மூலிகைகளை பற்றி சொல்லலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஃபுல்லாக சமவெளி தானே, அதனால் இங்கே யாரும் மூலிகைகளை பற்றி ஒன்றும் சிறு பெருசாக போடல. இங்கே உள்ள டெல்டா மாவட்டங்களில் என்னென்ன மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களையும் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுலேயும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா உங்கள் ஊர்லேயும் நிறைய பேர் வயசானவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும், உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் மூலிகைகளை பற்றி. அதை கண்டிப்பாக எங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. இனிமேல் தொடர்ந்து வீடியோ வரும். நம்ம நிறைய ப்ராடக்ட்டும் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட் அப்படின்னாக்கா, நான் வரிசையாக திட்டத்தில் நிறைய ப்ராடக்டை பற்றி சொல்லுவேன். இது சிறு அறிமுகம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம போடுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போடுறதுனால என்னை பற்றின ஒரு சிறு அறிமுகம். தொடர்ந்து வீடியோ வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.